அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நான் மட்டன் கோப்பக்கறி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 6 வரமிளகா போட்டு நல்லா வறுத்து மிக்சியில் நுணுக்கிக்கலாம். இதோட வந்து 15 முந்திரி பருப்பு போட்டு அதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட ஒரு தக்காளி போட்டு அதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வந்து குக்கரை வச்சுக்கிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி இதோட வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். இது வந்து மட்டனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பெரட்டி வச்சுக்கலாம். வந்து தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்க விட்டுக்கலாம். இது வந்து அரைச்சி வச்ச மசாலா, அதையும் போட்டுக்கலாம். இதோட வந்து மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டைக்கிராம்பு ஏலக்காய் எண்ணெயில் போடணும், அதை போட மறந்துட்டு அதுக்கு பதிலாக பட்டைக்கிராம்பு ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். இதோட வந்து அரைச்சி வச்ச தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து பெரட்டி வச்ச மட்டன் அதையும் சேர்த்துக்கிட்டு இது வந்து அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கிட்டு தண்ணி அலசி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கிளறிக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுங்க. உருளைக்கிழங்கு 2 போட்டிருக்கேன். நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா விசில் போட்டு இறக்குங்கண்ணா. தேவையான அளவு விசில் வச்சு வெந்தோடனே இறக்குனா சூப்பரான மட்டன் கோப்பை கறி வந்து ரெடி. நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். கல்யாணக்கார வீட்டு குழம்பு மாதிரிக்கே சூப்பராக இருக்கும். கல்யாணத்துக்குள்ள எங்கள் ஊர் கல்யாணத்தில் இப்படி தான் வைப்பாங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.